ஹாய்! நம்மல்லாம் நெறைய பேர் நம்ம வீட்ட நீட்டா, கிளீனா மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைப்போம். அதுக்காக கிளீனும் பண்ணுவோம். ஆனா, டெய்லியுமே நம்மளால கிளீனா மெயின்டெயின் பண்ண முடியாது. இதுல குழந்தைங்கலாம் இருந்தா ரொம்ப கஷ்டம் தான். எங்க வீட்ல 2 குட்டீஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் வச்சுட்டு நான் எப்படி எங்க வீட்ட நீட்டா, கிளீனா மெயின்டெயின் பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்க கூட டிப்ஸா ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். நம்ம வீட்ல ஒரு டேபிளோ, ஒரு ஷெல்ஃபோ இந்த மாதிரி எந்த ஒரு இடம் ஃப்ரீயா இருந்தாலும், அந்த இடத்த நம்ம ஃப்ரீயாவே இருக்க விட மாட்டோம். நம்ம அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டேபிள்ல வச்சுட்டு போயிருவோம். இந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த இடமே மெஸ்ஸி ஆயி பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. இத எப்படி இருந்தாலும் ஒரு நாள் திருப்பி நம்ம தான் எடுத்து வச்சாகணும். இதுக்கு பதிலா நம்ம எடுக்கிற பொருள கையோட அப்பப்ப எடுக்கிற இடத்திலேயே வச்சிரணும். பிஃபோர் கிளீனிங், ஆஃப்டர் கிளீனிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம வீட்ல ஒரு சில பொருள்கள்லாம் எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது தேடிட்டு இருப்போம். கரெக்ட்டா அதெல்லாம் நமக்கு தேவைங்கிறப்ப தான் கிடைக்காது. இதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த பொருட்களுக்குன்னு தனியா ஒரு இடத்த செட் பண்ணிறணும். வேற எங்கேயுமே வைக்கக்கூடாது. கீ செயின் ஹோல்டர்ல தான் வைக்கணும். ரிமோட்னா ரிமோட்டுக்குன்னு தனியா ஒரு பாக்ஸோ, இல்ல டிவி பக்கத்துலயோ அந்த மாரி இடம் செட் பண்ணிட்டு அங்க தான் வைக்கணும், எடுக்கணும். அதே மாரி தான் சார்ஜர் வயரு எல்லாமே நம்ம வச்சுருவோம். ஆனா தேடிட்டு இருப்போம். இதுக்குன்னு ஒரு இடம் செட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சிடுறப்போ, ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பொருள தேடுற வேலையும் இருக்காது. நம்ம வீட்ல யூஸ் பண்ற துண்டெல்லாம் அப்படி அப்படியே தூக்கி போட்டு போயிருவோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் துண்டா தான் இருக்கும். டேபிள்ல, பெட்டுக்கு மேல, சேர்லன்னு இந்த மாதிரி வைக்கிறப்ப இது பார்க்கவும் நல்லா இருக்காது. ஈரமான துண்ட தூக்கி போட்டு போறப்ப, அது சரியா காயாம ஃபுல்லா ஈரமா இருக்கும். ஸ்மெல் வரும். இன்ஃபெக்ஷன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பதிலா துண்டு காய போடுறதுக்குன்னு ப்ராப்பரா ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கயரோ இல்ல இந்த மாதிரி ஸ்டாண்ட்லயோ காய போட்டுக்கலாம். எனக்கு வெளியில காய போட கம்ஃபர்டபுளா இருக்காதுங்கிறதால உள்ள காய போடுறேன். வெயில் படணும்னு நெனச்சா வெளியில காய போடுவேன். நான் ஸ்டாண்டோட தூக்கியும் வெளியில வைப்பேன். வெயில் படுற இடமா வைக்கணும். வீட்ல இந்த இடத்த கிளீன் பண்றது ரொம்ப முக்கியம். காலைல எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டோம்னா, வீடு பார்க்கவே ரொம்ப நீட்டா இருக்கும். அந்த ஒரு ரூமே கிளீன் ஆன மாதிரி. பெட் ஃபுல்லா திங்ஸ் இருக்கிறப்போ யாராவது திடீர்னு வந்துட்டாங்கனாலும் நமக்கு ரொம்ப ஆக்வர்டா ஆயிரும். இந்த மாதிரி கிளீனா இருக்கிறப்போ பெட் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். நம்மளும் போய் அங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னாலும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தாலே உங்களுக்கே டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். யூஸ் பண்ணிட்டு துவைக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் அப்படி அப்படியே ஹேங்கர்ல போட்டு வச்சிருப்போம். இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்ப அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. அதுலருந்து ஸ்மெல் வரும். கொசுலாம் முட்டை வச்சுட்டு இன்ஃபெக்ஷன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. துவைக்க வேண்டிய துணி போடுறதுக்குன்னு ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட் வச்சுக்கிறப்போ, துணியெல்லாம் ஈஸியா அதுல போட்டுறலாம். இது பார்க்கவும் நீட்டா இருக்கும். நம்மளும் எந்த ட்ரெஸ்ஸும் மிஸ் ஆகாம எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிறலாம். துணிய கண்டிப்பா மொத்தமா சேர்த்து வச்சு மிஷின்ல போடக்கூடாது. அது நமக்கும் ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கும். மிஷினும் வேகமா போயிரும். துணியிலருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். துணியும் வேகமா போயிரும். இந்த மாதிரிலாம் இல்லாம, அன்னன்னைக்கு ட்ரெஸ்ஸ அன்னன்னைக்கு மிஷின்ல போட்டுறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் அந்த அளவுக்கு லோடு சேராதுங்கிறப்போ, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம மிஷின்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி துவைக்கிறப்போ மிஷினையும், ட்ரெஸ்ஸையும் ஈஸியா மெயின்டெயின் பண்ணிக்கலாம். நமக்கும் துவைக்கிற வேலை கஷ்டமாவே இருக்காது. காஞ்ச துணிங்கள்லாம் எடுக்க போறப்போ, வெறும் கையோட நம்ம எடுக்க போனோம்னா, இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம்னா, வீட்டு பெட்லயோ, இல்ல சேர்லயோ தான் போட்டு வைப்போம். அது பார்க்கவே நல்லா இருக்காது. இதுலயுமே போய் கொசு அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருப்பியுமே நம்ம துவைச்ச துணி மடிக்காம விடுறப்போ டஸ்ட் ஆயிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே துணி எடுக்க போறப்ப இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் எடுத்துட்டு போயிட்டு, அந்த பாஸ்கெட்குள்ள துணிய எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி எடுத்துட்டு வர்றப்போ நம்மளால மடிக்க முடியலன்னா கூட, இந்த பாஸ்கெட்லயே துணி இருக்கும். இது பார்க்கவும் நீட்டா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு வரப்போ, துணி டைரக்ட்டா பார்வையா இல்லாம ஒரு ஓரமா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து டைம் இருக்கிறப்ப மடிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, எப்பவுமே துணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா, கையோட மடிச்சுட்டு எங்கெங்க எடுத்து வைக்கணுமோ, அங்கங்க பிரிச்சு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்டின்னா, நமக்கும் டென்ஷன் இல்லாம இருக்கும். வீடும் நீட்டா, கிளீனா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கூட ஃபுல்லா பாத்திரம் வெளக்கியிருப்போம். அதுக்கப்புறம் சமையல் பண்ணுவோம், சாப்பிடுவோம். அப்பப்ப 2, 2 பாத்திரமா விழுந்துட்டே தான் இருக்கும். இத நம்ம மொத்தமா சேர்த்து வச்சு வெளக்கணும்னு நெனச்சோம்னா, அந்த இடம் மெஸ்ஸா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா பாத்திரம் சேர சேர அப்பப்ப வெளக்கிட்டோம்னா, சிங்க்கும் நீட்டா இருக்கும். அந்த ஏரியாவே நீட்டா இருக்கும். நமக்கும் பாத்திரம் எடுத்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். மொத்தமா நெறைய பாத்திரத்த சேர்த்து வச்சு வெளக்கணுங்கிற அவசியம் இருக்காது. வேலையும் வேகமா முடியும். இந்த அளவுக்கு சிங்க் ஏரியா எப்பவுமே நீட்டா இருக்கும். அதே மாதிரி வெளக்குன பாத்திரம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கூடையில கவுத்திருங்க. நல்லா தண்ணி வடியறதுக்கு வாட்டமா இருக்கணும். அப்பதான் பாத்திரம் நல்லா இருக்கும். தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே வெளக்குன பாத்திரத்துல அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ கிச்சனும் நீட்டா இருக்கும். நமக்கும் எடுத்து யூஸ் பண்ணி வேல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உங்க கிச்சன் குட்டி கிச்சனா இருக்குங்கிறப்போ, இந்த பாத்திர கூடயே பாதி இடத்த அடைச்சிரும். உடனே நம்ம பாத்திரத்த எடுத்து வச்சுட்டோம்னா, நமக்கு வேல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
ஒவ்வொரு நேரம் சமையல் முடியிறப்பயும் கிளீன் பண்ண முடியலன்னா கூட, ஒரு நாளைக்கு ஒரு தடவ மட்டுமாவது சமையல் முடிச்சதுக்கு அப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப்பு, டைல்ஸு இந்த மாதிரி லைட்டா சோப் போட்டு கழுவணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு ஈரமான துணி வச்சு தொடச்சு எடுத்துட்டீங்கனாலே, கிச்சனும், கேஸ் ஸ்டவ்வும் நீட்டா மெயின்டெயின் ஆகும். நான் இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவ லைட்டா தொடச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி இருக்கிறப்ப கிச்சன் பார்க்கவே ரொம்ப நீட்டா இருக்கும். நமக்கும் போய் வேல பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். வேலையும் ஈஸியா முடியும். குப்பைய எப்பவுமே குப்பை தொட்டியில போடுறப்ப, இந்த மாரி டைரக்ட்டா போடாம, ஒரு கவர் போட்டு போடுறப்போ, நம்ம குப்பைய எடுக்கிறப்போ ஈஸியா இருக்கும். ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட்டுன்னு எப்பயுமே தனியா தான் பிரிச்சு தான் போடணும். ட்ரை வேஸ்ட் தனியாவும், வெட் வேஸ்ட் இந்த மாரி ஒரு இடத்துல தனியாவும் நான் இது சிங்க் பக்கத்துல வச்சிருக்கேன். இதுல ஃபுல்லா சாப்பாடு வேஸ்ட் அந்த மாரி தான் போடுவோம். இது ஒரு கவர் போட்டு வச்சிருப்பேன். குப்பை வண்டி வர்றப்போ டக்குன்னு நம்ம கவர் மட்டும் எடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இது ரொம்ப மெஸ் ஆகாது. ஈஸியா நீட்டா வேலை முடிஞ்சிரும். அவங்களுக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி கவர்ல கட்டி போட்டுருவேன். டயப்பருமே இந்த மாரி ஒரு தனியா கவர்ல கட்டி குடுத்துட்டோம்னா, அவங்களுக்கும் ஈஸி, நமக்கும் ஈஸி. அன்னன்னைக்கு குப்பைய அன்னன்னைக்கு கிளியர் பண்ணிரணும். இந்த மாரி பிளாக் கலர் கவர் போட்டு டிஸ்போஸ் பண்ணணும். குப்பை போட்டதுக்கு அப்புறமா குப்பை வாளியுமே கழுவி வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிரணும். இந்த மாதிரி இருக்கிறப்போ ஓடர் இல்லாம இருக்கும். நம்ம வாஷ் பேசின், பாத்ரூம்லாம் டெய்லி யூஸ் பண்ணுவோம். டெய்லி பாத்ரூம்ல குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா யார் லாஸ்ட்டா குளிச்சுட்டு வராங்களோ, அவங்க லைட்டா தண்ணி ஊத்திட்டு, விளக்கமாறு இருந்தா தண்ணிய நல்லா தள்ளி விட்டுட்டு ட்ரையா வச்சுக்கிட்டோம்னா, பாத்ரூம் நீட்டா இருக்கும். வாஷ் பேஷனும் அதே மாதிரி தான். நம்ம யூஸ் பண்ணிட்டு டெய்லி ஒன்ஸ் இந்த மாரி லைட்டா சும்மா சோப் போட்டு லைட்டா கழுவி விட்டா கூட போதும். நீட்டாவே இருக்கும். இந்த வாஷ் பேஷனும் சரி, பாத்ரூமும் சரி 10 டேஸ் ஒன்ஸ் வந்து ஹார்பிக் போட்டு கழுவுறப்போ ரொம்ப நீட்டா மெயின்டெயின் ஆகும். வேலையும் ஈஸியா முடிஞ்சிரும். நம்ம கண்ணாடி பார்க்குறப்போ தூசி இருந்ததுன்னா, இந்த மாரி பேபி வைப்ஸ் வச்சு தொடைக்கிறப்போ, தூசி எல்லாம் ஈஸியா எடுத்துட்டு வந்துரும். கண்ணாடியும் பளபளன்னு இருக்கும். இப்ப வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வர்ற வழியிலே இந்த மாரி செப்பல் இருக்கிறப்போ நல்லாவா இருக்கும்? நம்ம செப்பல் ஸ்டாண்டே இருந்தாலும், ஒரு சில நேரம் இந்த மாரி கழட்டி போட்டு போயிருவோம். கண்டிப்பா இந்த மாரி பண்ணவே கூடாது. வெளியில போயிட்டு வந்தா, உடனே செப்பல கழட்டி செப்பல் ஸ்டாண்ட்ல வைக்கணும். குழந்தைங்களும் நம்மள பார்த்து தான் வளருவாங்க. நம்ம இந்த மாரி கரெக்ட்டா ஃபாலோ பண்றப்ப, அவங்களும் அவங்க வேலைய கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றப்போ, வீட்ட நீட்டா மெயின்டெயின் பண்ணலாம். நம்ம வீடு கூட்டுறப்போ பெரும்பாலும் கீழயே பார்த்து கூட்டிட்டு போயிருவோம். மேல நிமிர்ந்து பார்க்கவே மாட்டோம். எங்கேயாவது டஸ்ட் இருக்கா என்னன்னு கூட. ஆனா ஏதாவது ஃபங்ஷன்னா மட்டும் தான் ஒட்டடை அடிக்கிறது அந்த வேலைலாம் பார்ப்போம். அப்படிலாம் இல்லாம டெய்லி வீடு கூட்டுறப்பவே மேல எங்கேயாவது தூசி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு, தூசி இருந்தா லைட்டா தட்டிட்டு கூட்டுறப்போ ஒட்டடை சேராது, பூச்சி வராது, வீடும் நீட்டா மெயின்டெயின் ஆகும். ஏதாவது ஃபங்ஷன்னா கிளீனிங்கும் ஈஸியா முடிஞ்சிரும். இன்னொன்னு நம்ம வீட்ல ரொம்ப மெஸ்ஸா இருக்கிற இடம். நெறைய பேர் இத எப்படிதான் ஆர்கனைஸ் பண்றதுன்னு கூட தெரியாம இருப்பாங்க. அந்த இடத்த நான் இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். டேப்லெட்ஸ் தனியா, அடிபட்டா யூஸ் பண்ற காட்டன் அந்த மாரி எல்லாமே பிரிச்சு பிரிச்சு தான் வச்சிருப்பேன். சிரப்லாம் நெறைய இருக்கும். அதெல்லாம் அப்பப்ப பார்த்து எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் எடுத்து போட்டு நான் இந்த அளவு தான் வச்சிருப்பேன். நம்ம இதுக்குன்னு தனியா ஆர்கனைசர் வாங்கி தான் ஆர்கனைஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. நம்ம வீட்ல இருக்கிற பாக்ஸ் வச்சே இந்த மாரி நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டா போதும். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் கண்டிப்பா எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிட்டு, தேவையில்லாத பாட்டில்ஸ்லாம் எடுத்து போட்டுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பண்றப்பவே இந்த இடத்த நம்ம நீட்டா மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமானது குழந்தைங்களோட டாய்ஸு. நம்ம நெறைய புது டாய்ஸ் வாங்குவோம். ஆனா பழைய டாய்ஸ் எதுவுமே எடுத்து போட்டுருக்க மாட்டோம். உடைஞ்சது, செஞ்சது எல்லாமே அதிலேயே இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப எங்க வீட்ல 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேருக்குமே டாய்ஸ் தனித்தனியா பிரிச்சு குடுத்துருவேன். இல்லன்னா டாய்ஸ் பஞ்சாயத்தா பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். தேவையில்லாத டாய்ஸ்லாம் அப்படியே கையோட கழிச்சிருவேன். இந்த மாதிரி வேலைங்கலாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, குழந்தைங்களையும் நம்ம கூட இன்வால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த முக்கியமான இடம் இந்த வார்ட்ரோப் தான். நம்ம எவ்வளோதான் கிளியர் பண்ணாலும், திருப்பி திருப்பி அது குப்பையாயிட்டே இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம பழையதெல்லாம் கழிக்கவே மாட்டோம். புதுசு வாங்குவோம். ஆனா பழச எடுத்து வெளியில போட மாட்டோம். அதனால ட்ரெஸ் அதிகமாயிட்டே போகும். நமக்கு யூஸ் ஆகாத ட்ரெஸ்ஸும் வச்சிருக்கிறதால, நம்மளால அத மெயின்டெயின் பண்ணவே முடியாது. அப்பப்ப டீக்ளட்டர் பண்றப்போ, நம்ம நீட்டா மெயின்டெயின் பண்ணிறலாம். அடுத்ததா சாமி ரூம். நம்ம சாமி ரூம்ல தான் நெறைய குப்பை சேரும். நம்ம மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சாமிக்கு பூ போடுவோம். திருநீரு, விபூதின்னு இதெல்லாம் எடுத்து எல்லாமே மிக்ஸ் ஆனா நம்ம தனித்தனியா எடுக்க முடியாதுன்னு அதெல்லாம் வேஸ்ட்ல தான் கொட்டுவோம். இந்த மாரி பூஜா ரூமோட வேஸ்ட் எல்லாம் நெறைய பேர் ஒண்ணா மத்த குப்பைங்களோட சேர்த்து வைக்க மாட்டாங்க. இத நம்ம தனியா தான் டிஸ்போஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ பூஜா ரூமுக்குன்னு தனியா ஒரு கவரோ, இல்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ வச்சு பூஜா ரூம் வேஸ்ட் எல்லாம் இதுல தனியா போடுறப்போ, நம்ம பூஜா ரூம எப்பயுமே நீட்டா மெயின்டெயின் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு தான் இப்ப குப்பைங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே நம்ம டெய்லி லைஃப்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஸ்டார்ட்டிங்ல அது கஷ்டமா இருக்கலாம். ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அத செஞ்சுட்டே இருக்கிறப்போ 1/2 மணி நேரத்துல செய்ற வேலைய 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிருவீங்க. உங்களுக்கு கிளீனிங்கிறது அப்புறம் கஷ்டமாவே இருக்காது. வீடையும் எப்பவுமே கிளீன் அண்ட் நீட்டா மெயின்டெயின் பண்ணிக்கலாம்.
ஃபைனலா நம்மளால எல்லா நாளுமே ஆக்டிவா இருக்க முடியாது. மாசத்துல 30 நாள்னா, அதுல ஒரு 2 நாள் நம்ம சோர்வா கூட இருக்கலாம். அந்த 2 நாள் நம்ம உடம்பு சொல்றத நம்ம கேட்டுட்டு, நமக்கு ரெஸ்ட் தேவைன்னா, அந்த ரெஸ்ட்ட நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். ரெஸ்ட்டே இல்லாம வேல பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமா நம்ம தான் படுத்துப்போம். நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம ஃபேமிலியும் நல்லா இருப்பாங்க.